ஸ்வீட் கார்னை வச்சு வடை எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு 2 ஸ்வீட் கார்ன் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா உதுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் திருவின கேரட் எடுத்திருக்கேன். 1 கப் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன குடமிளகா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்வீட் கார்னை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வந்து நைஸாக அரைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு பவுல் கேரட் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கூட இந்த வடைக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்குது. ஸோ அதனால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 பவுல் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைண்டிங் இது மாதிரி தான். அந்த தண்ணியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா. இப்போ 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூளும் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடரும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். திடீர்னு இப்போ கடலைப்பருப்பு ஊற வைக்கல, திடீர்னு வந்து உங்களுக்கு வடை சுடணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்வீட் கார்ன் இருந்ததுன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். கடலைப்பருப்பு ஊற வைக்கணும்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour டைமாவது வேணும். ஸோ நம்ம சடனாக இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னு தோணும் போது இந்த மாதிரி நமக்கு ஸ்வீட் கார்னை வச்சு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வடை மாதிரி தட்டிட்டு ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே ஒரு சைடு திருப்பி போட்டு திரும்பியும் 2 சைடும் நல்லா ஸ்லோவில் வச்சு குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஸ்வீட் கார்ன் வடை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.